வணக்கம் மக்களே. நம்ம கதையில February 15 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் வந்துட்டு உண்மையான அந்த ஆள் யாரு அப்படின்னு இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த சண்முகத்தோட மனைவி யாருன்னு இன்னும் நமக்கு தெரியல. இப்ப நம்ம என்னதான் பண்றது? அம்மாவுக்கு இன்னும் உங்க மேல உள்ள கோவமும் குறையல. நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு. உங்களை விட்டு பிரிஞ்சிருவனோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. நான் சீக்கிரம் அவங்கள கண்டுபிடிச்சு சீக்கிரம் அத்தை கிட்ட உண்மையை நிரூபிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் சீக்கிரமா ஒண்ணு சேரும். தைரியமா இரு அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அதான் எப்ப நடக்கும்னு தெரியல. நாள் ஆக ஆக எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களை விட்டு கண்டிப்பா என்னால பிரியவே முடியாது. அப்படி பிரிஞ்சா என்னால இருக்கவும் முடியாது. நான் அப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப சோகத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மயில அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்துட்டு, சகல, நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் கிடைச்சிருக்கு. அந்த பரமேஸ்வரி கடைசியா எங்க போனாங்க அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிருக்கு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அப்படியா, சரி ஓகே, இதா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய பார்த்து, இங்க பாரு, ஆல்மோஸ்ட் அந்த பரமேஸ்வரி எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சு. கூடிய சீக்கிரம் நான் அவங்கள போயிட்டு சந்திக்கிறேன். அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு உண்மை என்னமோ அதை நிரூபிக்கிறேன். நீ தைரியமா இரு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா மயிலும் ஹீரோவும் சேர்ந்து நேரா அந்த பரமேஸ்வரி எங்க போயிருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்கல்ல, அவங்கள போய் பாக்குறாங்க. அவங்க நேரா ஹீரோவை பார்த்து, வாங்க சார். மயிலு சொல்றாரு, இது மாதிரி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட போன் பேசினேன்னு நான் தான் இது. பரமேஸ்வரி அம்மா, அதாவது அந்த சண்முகத்தோட தொடர்புல இருந்தாங்களே, அவங்க எங்க போனாங்க அப்படின்னு தெரியுமா? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா தெரியும். அந்த அம்மா கோவிலுக்கு போயிருந்தாங்க. என்கிட்ட தான் சொல்லிட்டு போனாங்க. பக்கத்தூர்ல உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு தான் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்க வரவே இல்லை. எப்பவுமே கோயிலுக்கு போனாங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா இந்த வாட்டி அவங்க வீட்டுக்கே வரல. எதுக்காக அவங்க இந்த வாட்டி வீட்டுக்கு வரல அப்படின்னு இன்னுமே எனக்கு ஒண்ணும் புரியல. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இன்ஃபர்மேஷனை கொடுத்தது வரைக்கும் ரொம்ப நன்றிங்க. நாங்க போயிட்டு அவங்கள பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. அப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கோவிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கோவில்ல பாக்குறாங்க. பார்த்தா எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க, இந்த பக்கத்தூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்களே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. யாருக்குமே எந்த விவரமும் தெரியல. அப்ப ஹீரோ சொல்றாரு, யாருக்குமே எதுவுமே தெரியலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அப்ப அங்க ஒரு பூசாரி இருக்காரு. ஹீரோ நேரா பூசாரி கிட்ட போயிட்டு, ஐயா வணக்கம், இது மாதிரி பரமேஸ்வரி அப்படிங்கிற பேர்ல யாராவது இங்க சாமி கும்பிட வந்தாங்களா, கோவில்ல தங்குனாங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா தம்பி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பரமேஸ்வரி அப்படிங்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்தாங்க. அந்த அம்மா ஒரு 2 டைம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. யாரும் அவங்களுக்கு உறவுக்காரவங்க யாருமே இல்ல போல, இங்கதான் தங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே போயிட்டாங்க தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, தம்பி, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதே. அப்ப மயிலு கோவில்ல இருக்கிற சிசிடிவிய பாக்குறாரு. பார்த்ததும் பூசாரி கிட்ட, ஐயா, இந்த கோவில்ல சிசிடிவி இருக்கு. சோ அந்த சிசிடிவிய வச்சு உங்களால அடையாளம் சொல்ல முடியுமா? அப்ப அவர் சொல்றாரு, சொல்லுவேன் தம்பி, கண்டிப்பா. அப்போ உடனே மயில் சொல்றாரு, சரி வாங்கய்யா அப்படின்னு நேரா சிசிடிவி இருக்கிற ரூமுக்கு போயிட்டு அங்க வீடியோவை பாக்குறாங்க. மயில சொல்றாரு, கரெக்டா எந்த தேதியில அவங்க பாத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? அப்ப அவரு சொல்றாரு, கடைசியா ஒரு அமாவாசை வந்துச்சு, அப்பதான் தம்பி பார்த்தேன். அப்ப மயிலு அதை கணக்கு பண்ணி தேதிய போடுறாரு. போட்டதும் அந்த வீடியோ வருது. அப்ப பூசாரி சொல்றாரு, ஐயா இவங்கதான் அப்படின்னு சொன்னதும் நம்ம மயிலும் ஹீரோவும் பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த லேடி தான் வீட்டுல இருக்கிறவங்க. மயில சொல்றாரு, சகல, இவங்க நம்ம வீட்டுல இருக்கிறாங்களே வேலைக்காரம்மா மீனாட்சி, அவங்க தானே இவங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்கதான் இவங்க. பூசாரி சொல்றாரு, ஐயா இவங்க பேருதான் ஐயா பரமேஸ்வரி. இது கேட்டதும் ஹீரோ பூசாரிய பார்த்து, ரொம்ப நன்றிங்க, நீங்க அடையாளம் காட்டினதுனாலதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னதும் அவரும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவங்க போனதும் மயில சொல்றாரு, சகல, இத்தனை நாளும் நம்ம வீட்டுல இருந்திருக்காங்க, ஆனா அவங்கள பத்தி
எதுவுமே தெரியாம இருந்திருக்கோம். எதுக்காக அவங்க பேரை மீனாட்சி அப்படின்னு சொல்லணும், ஏன் அவங்க பேரை மாத்துனாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல. அவங்கள நேரடியா சந்திச்சு விஷயத்த கேட்டாதான் என்ன ஏது அப்படிங்கறது தெரியும். இதை கேட்டதும் மயிலு சொல்றாரு, ஆமா சகல, அவங்கள நேரடியா சந்திச்சு என்ன ஏது அப்படின்னு கேட்டாதான் நமக்கு விவரம் தெரியும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. அப்போ மீனாட்சி வந்துட்டு கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் மயிலும் இங்க இருந்து போறாங்க. ரைட்டு, நேரா மயிலு வந்துட்டு பரமேஸ்வரி அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, மீனாட்சி டக்குன்னு திரும்பி சொல்லுங்க தம்பி அப்படின்னு கூப்பிட, அப்ப மயிலு சொல்றாரு, என்னம்மா உங்க பேரு மீனாட்சி தானே, பரமேஸ்வரின்னு சொன்ன உடனே திரும்பி பாக்குறீங்க, அப்ப உங்க உண்மையான பேரு பரமேஸ்வரி தானா? இது கேட்டதும் மீனாட்சி ஷாக் ஆகி, ஐயோ தம்பி, நான் தெரியாதனமா ஏன்னு கேட்டுட்டேன், நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்ப உங்க பேரு பரமேஸ்வரி தானே? அப்பா அவங்க சொல்றாங்க, ஆமா தம்பி, என் பேரு பரமேஸ்வரி தான். இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களை தான் நாங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பரமேஸ்வரி கேக்குறாங்க, என்னது, என்னைய ரொம்ப நாளா தேடுறீங்களா? அப்ப ஹீரோ வந்துட்டு மயிலு கிட்ட இந்த இடத்துல நின்னு பேசுறது சேஃப் கிடையாது அப்படின்னு நேரா மீனாட்சி கிட்ட, இங்க பாருங்க, நேரா மாடிக்கு வாங்க, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்கள மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. பரமேஸ்வரி அவங்கள பார்த்து, ஐயா, என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றீங்க, என் பேரு பரமேஸ்வரி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களைதான் நாங்க பல மாசமா தேடிக்கிட்டு இருக்கோம். சண்முகத்தை உங்களுக்கு தெரியும்ல? இது கேட்டதும் பரமேஸ்வரி ஷாக் ஆகி, அவரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டதும் பரமேஸ்வரிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க மனசுக்குள்ள, இத்தனை நாளும் நம்ம இவங்களதான் தேடிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு. மயில பரமேஸ்வரிய பார்த்து, சரி அதை விடுங்க, எதுக்காக உங்க பேரை நீங்க மீனாட்சி அப்படின்னு சொல்லி இங்க வந்து வேலை பாக்குறீங்க, உங்க பேரு பரமேஸ்வரி தானே, எதுக்காக பேரை மாத்தி சொன்னீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, என் பேரை எதுக்காக மாத்தினேன் அப்படின்னா உங்க அத்தை தான் தம்பி காரணம். மயிலு கேக்குறாரு, என்னது அத்தையா, அத்தையா உங்க பேரை மாத்தினாங்க? அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆமா தம்பி, உங்க அத்தைக்கு வந்துட்டு பரமேஸ்வரி அப்படிங்கிற பேரு பிடிக்காதோ என்னமோ தெரியல, என் பேரு பரமேஸ்வரி அப்படின்னு சொன்னதோட அவங்க முகமே மாறி போயிருச்சு நாங்க முதல்ல சந்திக்கும் பொழுது. அப்ப அவங்க சொன்னாங்க, பரமேஸ்வரிங்கிற பேரு எனக்கு பிடிக்காது, உன் பேரை இனிமே நான் மீனாட்சின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு. உடனே சரி, எனக்கு வீட்டுல வேலை போட்டு கொடுக்குறாங்க, நம்ம வந்துட்டு சரின்னு சொல்லுவோம் அப்படின்னு சரின்னு சொன்னேன். என்னைய ரொம்ப பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினாங்க, அதோட வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனாலதான் என் பேரை மீனாட்சி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன், அவங்களும் சொன்னதை செஞ்சேன். இது கேட்டதும் மயிலு சொல்றாரு, பாத்தியா சகல, பாட்டி மேல உள்ள கோபத்துல இவங்க பேரையே மீனாட்சி அப்படின்னு மாத்திருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா அப்படின்னு. பரமேஸ்வரி கேக்குறாங்க, சரிங்க தம்பி, உங்களுக்கு எப்படி அவரை பத்தி தெரியும்? அப்ப ஹீரோ சொல்றாரு, சண்முகத்துக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்கு, அவரு கடைசியில செல்போன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தாரு, அந்த செல்போன்ல விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனா அந்த செல்போன் எங்க கைக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் சண்முகத்தோட பேத்திக்கிட்ட நாங்க பேசினோம். அப்பதான் அவங்க உங்களை பத்தி சொன்னாங்க. அதுல இருந்து உங்களை நாங்க தேடிக்கிட்டே இருக்கோம். எங்கேயாவது நீங்க எங்களுக்கு கிடைக்க மாட்டீங்களா, உங்ககிட்ட இருந்து ஏதாவது உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டோமா அப்படின்னு நாங்க ரொம்பவே தேடணும். ஆனா எங்கேயுமே உங்களை பத்தின விவரம் கிடைக்கவே இல்லை. கடைசியிலதான் உங்களை அதிகமா சந்திச்சு பாக்குற ஒருத்தரை மீட் பண்ணோம். அப்பதான் அவரு சொன்னாரு, நீங்க பக்கத்துல உள்ள கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. உடனே அங்க போயிட்டு விசாரிச்சோம், பூசாரிக்கு உங்ககிட்ட அறிமுகம் இருந்திருக்கு, அதனால பூசாரி கிட்ட நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டுல வேலை பாக்குறது நீங்க தான் அப்படின்னு தெரிஞ்சதோட எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இவ்வளவு நாளும் இவ்வளவு பெரிய உண்மைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நாங்க தேடிக்கிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு எங்களுக்கே ரொம்ப கவலையா இருந்துச்சு. பட் எப்படியோ உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்க, சண்முகம் இந்த விஷயத்த பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. பரமேஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கோட உண்மையை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. இத்தனை நாளும் அது யாருக்கிட்ட கொடுக்கறது அப்படின்னு தெரியாம நான் ரொம்பவே வந்துட்டு கவலையில இருந்தேன். இப்போ நீங்க தான் அதுக்கு உரிய ஆள் அப்படின்னு தெரியும் பொழுது கடவுள் என்ன சரியான இடத்துலதான் சேர்த்திருக்காரு அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இத்தனை வருஷமா நான் பண்ண பாவத்துக்கு
இது ஒரு பிராய்ச்சித்தமா இருக்கும். அவர் என்கிட்ட இதை ஒப்படைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்க போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்துல பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, யாருக்கும் பயப்படணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த ஆதாரத்தை நாங்க அத்தை கிட்ட கொண்டு போய் காமிச்சோம் அப்படின்னா அத்தை கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உண்மை நிரூபிச்சாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது கேட்டதும் அவங்களும் ஆமா அப்படிங்கிறாங்க. அப்போ மயிலி சொல்றாரு, சரி உங்ககிட்ட அந்த ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னதும் அவங்க சொல்றாங்க, ஆதாரம் என்னுடைய பெட்டியில இருக்கு அப்படின்னு. அப்ப சந்திரா வந்துட்டு இது எல்லாத்தையுமே காதல வாங்கிடுறாங்க. சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐயோ, இது என்ன இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இவ தானா வந்து உண்மையை சொல்ல போறாளே, இந்த விஷயத்த பத்தி நம்ம அவர்கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு நேரா அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்றாங்க. அப்ப வில்லன் போன் அட்டன் பண்ணதும் வில்லி சொல்றாங்க, பக்கத்துல சித்தப்பா இருக்காரா அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இருக்காரு சந்திரா, ஏன்? சந்திரா சொல்றாங்க, லவுட் ஸ்பீக்கர்ல போடுங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். அப்ப அவரு கேக்குறாரு, என்ன முக்கியமான விஷயம்? அவங்க சொல்றாங்க, சித்தப்பா வசமா சிக்கிட்டாரு. இந்த டிரைவர் பையன் உண்மை எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அக்காக்கார கிட்ட வந்து உண்மையை சொல்ல போறான். இனிமே சித்தப்பாவால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, என்னடி சொல்ற அப்படின்னு. அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, மருமவளே நீ என்ன சொல்ற அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல மருமவளே, என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தப்பா, என் வீட்டுல வேலைக்காரி ஒருத்தி வந்து இருக்கிறா. அவ பேரு பரமேஸ்வரியா. அவ அந்த சண்முகத்தோட தொடர்புல இருந்தவ. அவளுக்கு நீங்க தான் இந்த காரியத்தை பண்ணீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கான ஆதாரமும் அவ கையில இருக்கு. இப்போ அந்த ஆதாரம் மட்டும் நிரூபிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அதுக்கப்புறம் உங்களால தப்பிக்கவே முடியாது. அந்த டிரைவர் பைய கண்டிப்பா உங்களை சும்மாவும் விட மாட்டான். ஆதாரத்தோட நீங்க மாட்டிப்பீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க சித்தப்பா? இதை கேட்டதும் அந்த முத்து சொல்றாரு, மருமவளே இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா இப்படி வசமா சிக்கிட்டனே அப்படின்னு. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, கண்டிப்பா விடக்கூடாது. அந்த ஆதாரம் அவங்க கைக்கு கிடைக்காம நீ ஏதாவது பண்ணு சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றேன். அதுக்கப்புறமும் என்னால ட்ரை பண்ண முடியல அப்படின்னா அது ஏன் பொறுப்பு கிடையாது. சித்தப்பா தான் வசமா சிக்கிப்பாங்க. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, மருமவளே என்ன மருமவளே இப்படி சொல்ற? நீதான் மருமவளே எப்படியாவது உன் மாமாவை காப்பாத்தணும். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க சித்தப்பா, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு எப்படியாவது அந்த ஆதாரத்தை எடுக்கணுமே அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பரமேஸ்வரி நேரா அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு நேரா அந்த ஹீரோட்ட கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, இதுதான் அவர் என்கிட்ட கொடுத்துட்டு போனது அப்படின்னு. ஹீரோ அதை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாரு. இது சரியான ஆதாரமாச்சே அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. ஸோ நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்க எனி கிளிப்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 5 rupeesக்கு கொடுக்க போறோம். எதை எடுத்தாலுமே ஜஸ்ட் 5 rupees தான். ஸோ ரொம்பவே கியூட்டா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல அவைலபிளா இருக்கு. எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ல இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஆர்டர் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு, அதனால ஸ்டாக்ஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கு. சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ல ஆஃபர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி ஆர்டர் பண்றது அப்படிங்கறத சொல்றேன். அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் அதிகமா யூஸ் ஆகுறது இந்த ஸ்க்ரன்ச்சீஸ் தான். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்க்ரன்ச்சீஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. எதை எடுத்தாலும் ஜஸ்ட் 5 rupees தான். நீங்க ஹோல்சேல்ல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 70 ரூபாய்க்கு 12 ஸ்க்ரன்ச்சீஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்க்ரன்ச்சீஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைசஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க சொல்லலாம். கமெண்ட்ல ஆஃபர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க, பை பண்ணுங்க.